ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டேன். இதற்காக முதல் அதிமிக ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன். அவை இன்னொரு மாற்றத்தை உணர்கிறேன். ஜனாதிபதி அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்று அவருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை 100% அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம். அவர்களுடைய கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம். ஊழலை ஒழித்து ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம். அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இங்கு ஜனாதிபதியாக வந்ததையிட்டு நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித தலையீடுமின்றி வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நமது மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தான் இந்த ஜனாதிபதியை இந்த நேரத்தில் தந்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி அதிமீது ஜனாதிபதி அவர்களுடைய லட்சியம் முழுமையாக ஈடுபட நாங்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. வரிய போட்டோ பாருங்க, அங்க போட்டோ பாருங்க. சரியா அங்க போட்டோகிராஃபர் அங்க நின்று வடிவ எடுங்க தங்கச்சியே. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மேடம் நிகழ்வு மிக எளிமையான நிகழ்வாக அரேஞ்ச் பண்ணி இருக்குது. ஆயினும் என்னுடைய மரபு சமய அனுஷ்டானத்தோடு நிகழ்வுகளை தொடர்ந்தது. அந்த வகையில் அனைத்து மத தலைவர்களும் மத குருமாக்களும் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னர் நாங்கள் Thank you. Meeting அடுத்து பாருங்க மாலை கூட சரி சரி